அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. தற்பொழுது 83வது ஏவுகணை அலைவரிசை தாக்குதலை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற பெயரில் நடத்தி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலின் இராணுவ தளங்கள், முக்கிய கட்டுமானங்கள், அமெரிக்காவின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஏவுகணைகளில் தேங்க்யூ இந்தியா என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் யுஎஸ் தளமான அல் தப்ரா, அல் உதை, அலி அல் சலாம் ஏர்பேஸ், ஷேக் ஈஷா போன்ற பேஸ் மீது ஈரான் 83வது ஏவுகணை அலைவரிசை தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த வீசுகின்ற ஏவுகணையில் ஈரானுடைய ஏரோபேஸ் பர்சனல் ப்ளூ மார்க்கரில் தேங்க்யூ ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று மிக பெரிய அளவில் அதை எழுதி அனுப்பியுள்ளனர். அதாவது ஈரான், இந்தியா மிக நெருங்கிய நட்பு நாடுகள். இங்குள்ள ராகுல் காந்தி போன்றவர்களோ அல்லது மற்ற திமுக கட்சி தலைவர்கள் போலவோ விமர்சனம் செய்வது சர்வதேச அரசியலில் ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி இந்தியாவானது இன்று வரை ஈரானுடன் நல்ல நட்புறவை கொண்டுள்ளதால் தான் ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியாவின் எல்பிஜி கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் கப்பலுக்கு இனிமேல் செல்வதற்கு எந்தவிதமான தடையில்லை என்று ஈரான் அறிவிக்கும் வகையில் இந்தியா இந்த போர் பதற்ற சூழலிலும் நட்புறவை பேணி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு தேங்க்யூ இந்தியா என்று எழுதி அனுப்பியுள்ளது. முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த போர் பதற்றமான சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்து உணவுப் பொருட்கள், மருந்துகள் ஒரு கப்பலில் ஈரான் சென்றடைந்துள்ளன. இது முதற் காரணம். இரண்டாவது காரணமாக, காஷ்மீர் பகுதியில் புட்கம் என்ற பகுதியில் உள்ள ஷியா முஸ்லீம்கள் ஈரானிய மக்களுக்காக நன்கொடையை சேகரித்து தந்துள்ளனர். குறிப்பாக பணம், உணவுப் பொருட்கள், வீட்டுக்கு வேண்டிய உபயோகப் பொருட்கள், இன்னும் சில பெண்கள் பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த நகைகளையும் தந்துள்ளனர். இதை இந்திய அரசும் மனப்பூர்வமாக ஆதரவு தெரிவித்து ஈரானுக்கு உதவி செய்துள்ளது. இது குறித்து ஈரானிய எம்பசியும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த இந்தியாவின் உதவியை, இந்திய மக்கள் உதவியை நெவர் ஃபர்கெட்டட், எப்பொழுதுமே மறக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளது. அதையும் தாண்டி இந்திய அரசு பிரதமர் மோடியின் தலைமையில் ஒரு புவிசார் சர்வதேச பிரச்சனையில் சிக்கியுள்ளது. குறிப்பாக இந்தியா இஸ்ரேலுக்கும் நெருங்கிய நட்பு நாடு. இஸ்ரேலுக்கு எதிரான நாடு ஈரான். ஈரானுடன் இந்தியா நெருங்கிய நட்பு நாடு. அமெரிக்காவுடன் நட்பை பாராட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் 3 பேரிடம் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தாலும் இந்தியா மிக சாதுரியமாக இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்டிக் பேலன்ஸ், ராஜாங்க ரீதியாக ஒரு சமநிலையை கடைபிடித்து ஈரானுக்கும் ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. இதை ஈரான் நன்கு உணர்ந்துள்ளது. அதனால்தான் இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு தேவை உணவுப் பொருட்களை இந்தியா அனுப்புகிறது. இந்த எண்ணெய் கப்பல், எல்பிஜி சிலிண்டர்களையும் ஈரான் அனுப்பி வைக்கிறது. இதை தவிர இந்தியா உணவுப் பொருளையும் அனுப்பி வைத்துள்ளது. யாரும் செய்யாத செயலை இந்தியா ஈரானுக்காக செய்துள்ளது. இவைகளெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அதை விளம்பரப்படுத்தியோ செய்கின்ற அரசியல் அல்ல. இவைகளெல்லாம் மௌனமாக இருந்து செய்வது நட்பை பாராட்டுவது. அவசர காலத்தில் இக்கட்டான சூழலிலும் இந்தியாவும் ஈரானும் மிக நெருங்கிய நட்புறவை கடைபிடித்து வருவதால் தான் ஈரான் ஏவுகணையில் தேங்க்யூ ஃபார் பீப்புள் ஆஃப் இந்தியா என்று ப்ளூ மார்க்கில் எழுதப்பட்டுள்ளது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி சமூக வலைத்தளங்களில் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது.